ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் சாரா மிரர் லைஃப் ஸ்டைல் சேனல். என்னோடய பேர் ரத்னா. நான் இது வரைக்கும் உங்கள் வீடியோவில் என்னோடய பேர் சொன்னதில்லை. பட் இப்போ நான் சொல்கிறேன், என்னோடய பேர் ரத்னா. எங்கள் லூனா குட்டிக்கு குட்டி போட்டதுனால அவளுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் சர்ஜரி பண்ணிடலாம், கருத்தடை சர்ஜரி பண்ணிடலாம், ஃபேமிலி பிளானிங் பண்ணிடலான்ட்டு முடிவு எடுத்திருந்தோம். டாக்டரும் நல்லா தான் இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. பண்ணிடலான்னு டேட் கொடுத்துருந்தாங்க. நேற்று தான் போய் பண்ணியிருந்தோம். நானும் என் சின்ன பையனும் தான் போயிருந்தோம். ஏன்னா குட்டி போட்டு 1 மந்த்துக்கு ஒரு 1 மந்த்து 10 days ஆகிடுச்சு. குட்டியும் நல்லா வளர்ந்துட்டாங்க. அவங்களையும் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஆக்டிவாகவும் இருக்காங்க. ஸோ கேட்டு 3 மந்த்துக்கு ஒன் டைம் குட்டி போடும்னு சொல்கிறாங்க. அதனாலேயே போய் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். டாக்டரும் சர்ஜரி டேட் கொடுத்துட்டாங்க. நேற்றே போய் பண்ணிடுறோம். அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்கோம். இங்கே ஒரு நல்ல ஃபாரின் கேட் ஒன்று இருந்துச்சு. செம்மையாக அழகாக க்யூட்டாக இருந்தது. லூனாக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலை. அதனால் அந்த கேட்டு போய் அமைதியாக உட்காந்துருந்துச்சு. இவள் அவரை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிட்டா. அங்கே ஒரு டாகும் இருந்துச்சு. நல்லா அந்த டாகும் நல்லா ரொம்ப நாள் பார்த்த மாதிரி பழகின மாதிரி என் சின்ன பையன் விளையாட்டு இருந்துச்சு. அவனும் டாக்டர் விளையாட்டுட்டு இருந்தான். மோஸ்ட்லி பெட்டே வளர்க்குறவங்களும் சரி, ஸ்ட்ரீட்டில் இருக்கிற உயிரினங்களும் சரி, நம்ம டாக்ஸோ கேட்ஸோ எதுவாக இருந்தாலும் ஏன் காக்கா குருவிக்கு நம்ம அன்பை காட்டினா தான் கண்டிப்பாக அது நமக்கு அந்த அன்பை தான் கொடுக்குங்க. நம்ம அதுங்க வெறுப்போடு நம்ம பார்க்கக்கூடாது. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா பிராணிகளுக்கும் உயிர் இருக்குது, அதுங்களுக்கும் எமோஷ்னல் ஃபீலிங் எல்லாமே இருக்குது. நம்மளை பார்த்து பயப்படுவோமே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு அதுங்க நினைக்காதுங்க. நாம் அதுங்க துன்புறுத்த போய் அதுங்க கோவப்படுத்தினா மட்டும்தான் அதுங்களை நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் கூட பயந்துருந்தேன். என் பையன் அந்த டாக்டர் வரும்போது கடிச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் அது பார்க்கும்போது நார்மலாக நம்மளை பார்த்த உடனே நார்மலாக கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நம்மளே கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தது. போய் முதல்ல பார்த்து உட்காந்து டாக்ஸ் எப்படி குணங்கள் இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் பார்த்து செய்டா, பார்த்து உட்காந்து என் கொஞ்சு அப்படின்னு, அதாவது அன்பை காட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனும் டாக்ஸ் கிட்டே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிகிட்டு இருந்தான். அதுவும் ஓகே, நல்லா இதுவாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. மண்டே இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணதுனால, ஃபேமிலி ஆப்ரேட் பண்ணதுனால ரொம்ப வலியால் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அழுதுகிட்டே இருந்தான், கத்திக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி மண்டே மார்னிங்லேருந்து அந்த மேடம் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி தூங்குறாங்க பாருங்கள். எங்களையும் தூங்க விடலை. சாரி, குழந்தைக்கு வலி இருக்குது, நம்மளை மாதிரி தானே அவங்களும். எந்த பெண்ணினம் இருந்தாலும் வலி தாங்கி தானே ஆகணும். நீ நல்லா தூங்கியிருக்க, ரெஸ்ட்டு, எல்லா மருந்துலாம் கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.